வைகோ பையன் என்ன சொல்றான்னா, நாங்க தெரியாதனமா போய் உதயசூரியன் நின்ட்டோம். உனக்கு அறிவு இல்லையா? நீ என்ன திங்கிற? அதனாலதான் போக முடியாது. என்ன திங்கிற? இவன் சின்னத்துல இருந்து அவன் ஜெயிச்சிருக்க மாட்டா. கட்சி கூட்டணி உடையிறது, ஒரு கட்சியே உடையிறது, இந்த மாதிரி சூழல் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வைகோவோட பையன் சொல்றாரு, இது மாதிரி நாங்க திமுகவோட கூட்டணி வச்சதே தப்பான விஷயம் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி என்ன காரணம்னா, தேர்தலுக்கு முன்னால எல்லாத்துக்கும் கணிப்பு என்ன, எல்லாரும் என்ன சொன்னானுங்க, திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிக்காரன் வந்து எல்லாரும் நாங்கள் தான் ஜெயிப்போம், நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாலேயே இவன் என்ன பண்ணி போட்டா, ஸ்டாலின் அப்பனும் மகனுமே உங்களுக்கெல்லாம் மந்திரி பதவி கொடுக்க மாட்டோம், நாங்களே மந்திரிகளை அதுக்கு போட்டா. அதில் இவனுக்கு கடுப்பு. கட்சி தோற்று போச்சு, அவனுக்கு முழுசாக பலம் கிடைக்கல, தொங்கு சட்டசபை ஆகி போச்சான். இவன் விட்டா பாஜக உள்ளே வந்துடுவானுங்கிற காரணத்தை காட்டி இவனுக்கெல்லாம் அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. இதில் போகாத ஆள் வைகோ போல, அவருக்கு 4 சீட் கொடுத்தாங்க, இருந்தார். இந்த தகராறுலையே முதல்ல பையனை உள்ளே கொண்டு வந்தோடனே 2-3 பேர் போட்டுட்டானுங்க. இப்போ என்னாச்சுன்னா, நம்ம திருப்பூர் நாகராஜ் அவர் கூட கொஞ்சம் பேர் எல்லாமே தாவேக்காவுக்கு போயிட்டாங்க. இப்போ இவங்கெல்லாம் பதவி இல்லாத ஆளுங்க. பதவி இருக்கிற போகிறது என்ன அதிசயம்? ஒன்றுமே இல்லாதவன் நான் கட்சியில் போய் சேர்ந்துக்கிறேன், பதவி கிடைக்குன்னு பார்க்குறேன். இவனுக்கு பதவி இருக்குது, போயிட்டாங்க. இப்போ 4 பேர் அதிமுகவிலேருந்து ராஜினாமா பண்ணால் அவனுக்கு நாளைக்கு அந்த தொகுதியிலேயே சீட் கிடைக்குங்கிறது என்ன நிச்சயம்? கிடைச்சா அவன் ஜெயிப்பானுங்கிறது என்ன நிச்சயம்? இல்லை, அந்த மாதிரி இவங்க பதவிக்காக போகல, பணத்துக்காக போயிட்டாரு. எல்லாரும் நெக்குன்னு காசை வாங்கினானுங்க, லாட்ரி காசு போயிட்டாருங்க. அதனால் லாட்ரி இவனே ஆரம்பிச்சு விட்டுருவாரு, நீ அதெல்லாம் நிற்காது. அப்படி வரும்போது இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்து எவனை வேணாலும் விலைக்கு வாங்கிக்கலாம். இப்போ வைகோ என்ன சொல்கிறாரு, அன்னைக்கு திமுகவில் 4 சீட் கொடுக்குறோம்னாங்க, கோவிஸ்டாரு இழுத்தாரு பண்ணாரு, கம்யூனிஸ்டுக்காரன் பிரத்தம் பண்ணால் சரி, நல்லா சீட்டு கொடுத்தாங்க, ஜெயிச்சானுங்க, 2 பேர் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாரு வைகோ பையன் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் தெரியாதனமாக போய் உதயசூரியன் நின்ட்டோம். உனக்கு அறிவு இல்லையா? நீ என்ன திங்கிற? அதனாலதான் போக முடியாது. என்ன திங்கிற? இவன் சின்னத்துல இருந்து அவன் ஜெயிச்சிருக்க மாட்டா. ஆனா 2 பேர் ஜெயிச்சிட்டான்னா அவனுக்கு கம்மிட்டு இருக்க வேண்டியதா. அதை ஓட்டு போட்டு அவனுக்கு வந்து வேற திமுக சின்னத்தை ஜெயிச்சனால எங்களுக்கு இவளோட சேர முடியல, நீ போய் சேர வச்சு இன்னொட்டில் போய் படுத்துக்க. உன யாரு போனனால மானகட்டாங்க, எல்லாரும் போனானுங்க. அங்கே அந்த ஒருத்தன் சொன்னான அதிமுகவில் அந்த கேட் திறக்காதுக்குமே தள்ளிட்டு இருக்கிறாங்க. சாமி, இப்போ திமுக ஆட்சி இருக்கட்டும், இப்ப இருக்கிற தாவேக்கா ஆட்சி இருக்கட்டும், அதாவது மாற்றம் நிகழுதுங்கிறது வருங்காலத்தில் நடக்க வேண்டியது. ஆனா அந்த மாற்றம் நிகழ போகிற அந்த ஒரு சூழ்நிலை, ஒரு காட்சிகள் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. வேற என்ன புதுசா? இப்ப சிவகுமார் என்ன சொல்ற, கர்நாடகத்துல நான் அணை கட்டுறேங்கிறேன். அன்னைக்கே அவனு சீதாராமையா இருக்கும்போது அதைத்தான் சொன்னேன், இன்னைக்கும் இதைத்தான் சொல்றேன். நம்மளால எவன் போய் அங்கே அறுவாள் எடுத்துட்டு போக முடியும் தடுக்கிறதுக்கு? ஒன்றும் பண்ண, அவனும் கட்ட மாட்டான், இவனும் தடுக்க மாட்டான். ஆனா பேசிட்டே இருப்பாங்க. நீயே இன்னைக்கு மழை எச்சா பேச்சுன்னா தண்ணி இங்க விடக்கூடாதுன்னு நான் சொன்ன, அப்ப நாடே அழிஞ்சு போயிரு, கர்நாடகா போயிரு, என்ன பண்ணுவான் தண்ணி வேஸ்ட்டு? எனக்கு போகதான் மிச்சம் உனக்கு அப்படிங்கிற மாதிரி. எங்க நாட்டுக்குள்ள தண்ணி வரப்படாது, நீ அணை கட்டிக்க என்ன வேணாலும் கட்டிக்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? மழை எச்சா பேச்சுன்னு எங்க வரும் தண்ணி? இங்கேதான் வருது. ஆக இது வந்து உலக அளவுல வந்து இந்த நதிநீர் ஒப்பந்தங்கள், நதிநீர் வழிகள் எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குதுங்க. அதாவது தனிப்பட்ட நபர்கள் யாரும் வச்சுக்க முடியாது, தனிப்பட்ட அரசாங்கம் வச்சுக்க முடியாது, அதனுடைய வழியே தனி. உலகத்துக்கு பொதுமையானது நீர்வழி, உலகத்துக்கு பொதுமையான. இங்கே கூட நம்ம எவனாவது குடிசை போட்டிருந்தா அது ஆற்று புறம்போக்கு போடக்கூடாதுன்னு தான் கவர்மெண்ட் சொல்லும். ஆக இப்படி இருக்கிற நேரத்தில் அவன் சொல்கிறான்னா அவனுக்கு அறிவு கிடையாது, இவனுக்கு அறிவு கிடையாது. எப்படியும் அரசியல் நடத்தணுமில்ல, அவனுக்கு அங்கே 4 பேர் ஓட்டு போடணும்னா அவன் சொல்லுவேன், நம்ம குறுக்காட்டுவோம்னா இங்கே 4 பேர் நமக்கு ஓட்டு போடுவான். இதுதான் நடந்துட்டு இருக்குதுங்க. வேற புதுசாக ஏதாவது திட்டங்கள் வருதுன்னா ஒன்றுமே கிடையாது. முதலமைச்சர் கோட்டு போட்டிருக்காரு, அதோட புதுசான திட்டம் எல்லாம் வேட்டியும் டவுசரும் போட்டிருந்தாங்க, இவர் மட்டும் ஜம்முன்னு கோட் போட்டு சிங்கம் மாதிரி போறாரு. ஆமாம், சிங்கம் மாதிரி போறாரு. இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சாமி, முதலமைச்சர் சிங்கம் போல போறாரு. இந்த அமைச்சர்கள், இந்த எம்எல்ஏக்கள், அவங்க அட்டுழியம் தாங்க முடியல, ஒரே ரீல்ஸா போட்டு சமூக இதனுடைய நிலை என்ன தெரியுங்களா? காங்கிரஸ்கார கவர்மெண்ட் வச்சிருந்தான், காங்கிரஸ் அரசாங்கம் நடந்துட்டு இருந்தது 67 வரைக்கும். 67க்கு முன்னால் பூரா காங்கிரஸ்காரன் தான். அப்போ அவங்கெல்லாம் யாருன்னா
ஊர்ல இருக்கிற பணக்காரன் எல்லாமே காங்கிரஸ் இருந்தான். அவன் எல்லாருமே பெரிய அளவுல அரசாங்கம் நடத்திட்டு இருந்தான். அவங்ககிட்ட பணம் நிறைய இருந்துச்சு. அவங்ககிட்ட யாரும் கேட்கல, ஏன் வந்த, எதுக்கு பண்ண, இப்படி பண்றேன்னு. ஏன்னா அவங்ககிட்ட பிறவியிலேயே வசதியா இருந்தவன். அவங்ககிட்ட வந்து யாருமே ஏன் எப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஆனா இவங்க எப்படி பண்றாங்கன்னா, இவன் இன்னைக்கு வந்தவன் திமுக காரன் வந்தோன்னா 67 என்னாச்சுன்னா இதே நடந்து எக்கச்சக்கமான பிரச்சனையாச்சு. ஏன்னா அவன் எல்லாமே பஞ்சபரதேசி. பூரா பேர் என்ன செஞ்சா, அவனுக்கு பணம் வேணும். அப்ப காங்கிரஸ்காரங்கிட்ட அவன் காசு வாங்கினான். காங்கிரஸ்காரன் காலத்துல சோறு போட்டு ஓட்டு வாங்கிட்டு இருந்தாங்க கிராமத்துல ஏழைகிட்ட, தாழ்த்தப்பட்ட ஜாதிகள் எல்லாமே. இவன் வந்தோடனே எல்லாம் கீழ்மட்டத்துல இருந்து வந்து அவனுக்கு கார் வேணும். அப்போ ஒருத்தர் இப்ப பல்லடத்துல ஒரு எம்எல்ஏ, அவனுக்கு ஒருத்தர் கார் வாங்கி கொடுத்துருக்கா, ஒருத்தர் வீடு வாங்கி கொடுத்துருக்கா. அவன் கறி வெட்டிட்டு இருக்கிறாள். ஆக இது நடக்குது. அன்னைக்கு திமுக காரன் வந்த புதுசுல என்ன செஞ்சானோ, அவனுக்கு காருக்காகவும் பணத்துக்காகவும் மறைஞ்சா. அன்னைக்கு நிறைய சாப்பாடு போட்டு ஓட்டு வாங்கினாங்க. ஆமா, நிறைய லஞ்சம் வாங்கினேன், வாங்குறாங்க, அவ்வளவுதான். நிறைய லஞ்சம் வாங்கினேன். அந்த லஞ்ச காசெல்லாம் கொடுத்து ஓட்ட வாங்கினேன். இவனும் அதே தான் செய்கிறான். வேற என்ன பண்ண போறாங்க?